ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தரை தொழுது கொள்வதும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதும் நமக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு என்று எண்ணி நம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். கர்த்தர் சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாய், அவர் நம்முடைய மேய்ப்பனாய், நாம் அவருடைய ஆடுகளாய் அவர் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். உலகமெங்கும் அநேக நாடுகளில் சபைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கிறது. ஆக நமக்கு கர்த்தர் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தந்து அவர் சமூகத்தில் வீடுகளில் இருந்து ஆராதிப்பதற்கு, ஆதி திருச்சபையை போல வீடுகள் தோறும் அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள் என்று அறிகிறோம். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை, ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்து அவர் சமூகத்தில் இருந்து அவரை ஆராதிக்க போற்ற கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அதை நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கண்களை மூடி நாம் செபிப்போமா? ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் திரு சமூகம் நம்ம மத்தியில் கடந்து வரும்படியாய், இந்த காலவேளையில் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இந்த ஆராதனை மாறும்படியாய் நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு 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 நன்றியோடு. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you Jesus. Thank you Father. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். அப்பா, நீர் எங்களை ஏற்று நடத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பாத்தீர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. சபையே, கைகளை உயர்த்தி சொல்வீங்களா? பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அப்பா, பாத்திரரே, இந்த காலவேளையிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். கர்த்தர் எடுத்து எங்களை பயன்படுத்தும்படியாய், எங்களை ஆட்கொள்ளும்படியாய், ஆண்டவரே, நாங்கள் செய்யவிருக்கிற ஆராதனையை ஜீவ பலியாய் நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் பாடுகிற பாடல், நாங்கள் ஏறெடுக்கிற துதி, எங்களுடைய ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருவதற்கு உதவி செய்யுங்கப்பா. எங்க சுயத்தை உடைத்து போடுங்க ஆண்டவரே. எங்க மனதில் நாங்கள் நினைத்து வைத்திருக்கிற தவறான எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போட்டு, ஆராதிக்க கூடாதபடிக்கு ஏற்படுத்துகிற எல்லா டிஸ்டர்பன்ஸையும் மாற்றி போட்டு, ஆண்டவரே அப்பா, உம்மை உயர்த்தி பிடிக்கிற ஆண்டவரே உற்சாகத்தின் ஆவி எங்கள் இருதயத்தில் கர்த்தரை தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த ஆராதனையில் ஆண்டவரே, எங்க ஆராதனை டீமுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை கேட்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதனோட பிராட்காஸ்ட், ரீபிராட்காஸ்ட்டை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யும்படியாய்
இந்த சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்பா. ஒருவருக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை சில பாடல்கள் பாட நான் அழைக்கிறேன். சில பாடல்களை நம்ம பாடி கர்த்தர் நாமத்தை ஆராதிக்க போகிறோம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை மாத்திரமே என் மேன்மை. அந்த பாடல் சரணம் ரொம்ப அழகாக, சுந்தரமிகு இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் இந்த கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை எந்த மேன்மை. சேர்ந்து உற்சாகமாய் நம் கைகளை தட்டி பாடுவோம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. திரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் வற்றா ஜீவநதியாம், உன் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் வற்றா ஜீவநதியாம். தூய்மை அடைந்தே மேன்மை ஆகினேன், தூய்மை அடைந்தே மேன்மை ஆகினேன். விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. சென்னி வீழா கை காலின்று சிந்துதோ தூயரோடன்று, சென்னி வீழா கை காலின்று சிந்துதோ தூயரோடன்று. மன்னாயிதை போன்ற காட்சி, மன்னாயிதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணேன், எந்நாளிலுமே எங்கும் காணேன். விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன், இந்த விந்தை அன்பு கீடாய் எந்த காணிக்கை ஈந்திடுவேன். எந்த ஆறும்
உமக்கு அளிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கிறேன். விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. சுந்தரமிகு இந்த பூவில், சுந்தரமிகு இந்த பூவில், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பீனும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பீனும். விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. அல்லேலூயா. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மை எனக்கு இருப்பினும். இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் என் உள்ளத்துல பேசுறாரு. சில நேரத்துல நம்மளே நிறையாவா நினைச்சுக்குவோம், நம்மகிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா பாடல்கள் பாடுகிற போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தோடு கூட பேசுகிறார். the worshiping is worshiping, no? When you sing songs, நீங்க ஆண்டவர் இடத்துல பாடும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் போது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அதை செய்யும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். இந்த பாடல் பாடும்போது ஆண்டவர் என் இருதயத்தில் பேசுகிறார். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு எது உங்ககிட்ட இருந்தாலும் குருசை நோக்கி பார்க்கிற உனக்கு எல்லா பெருமையும் அற்பமே என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் இது பொருந்தும். ஏன்னா என் வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், the only thing that I have in my life is the cross of Christ. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறே உபதேசம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. சிலுவையை பற்றி உபதேசம் அவங்களுக்கு பைத்தியமா இருக்கும், கெட்டு போறவங்களுக்கு. ஆனா அவரை விசுவாசிக்கிற நமக்கோ அது தேவ பலனாய் அமைகிறது. அல்லேலூயா. உம் குருசே ஆசிக்கு எல்லாம் ஊற்றாம் வற்றா ஜீவ நதியாம், துங்க ரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்தே மேன்மையாக நினைந்து. மூன்றாவது சரணம் ரொம்ப பிடிக்குங்க. சென்னி விழா கை கால் இன்று சிந்துதோ தூயரோட அன்பு. இந்த பாடல் எழுதினவர் சொல்றாரு, அந்த விழால இருந்து வருகிறது ரத்தம், ஆனா அது ரத்தம் இல்ல, அது தூயருடைய அன்பு. அந்த ரத்தம் வழிந்து வருகிறதை நீ பார்க்கும் பொழுது அது விழாவில் இருந்து வருகிற ரத்தம் அல்லையா, அது கை கால்களில் விழாக்களில் ஒழுகுகிற ஆண்டவருடைய அன்பை நீ பார்க்கிறாய் என்று சொல்கிறார். ஆண்டவரே, இதை போன்ற ஒரு காட்சியை நான் எங்காவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதே. சிலுவை காட்சிய இந்த விந்தை அன்பு கீடாய் நான் எந்த காணிக்கை ஈந்திடுவேன், எந்த அரும் பொருள் ஈடாகும், என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். 2 சரணங்கள் திரும்பி பாடுவோமா? சென்னி வீழா கை காலின்று சிந்துதோ தூயரோடன்று, சென்னி வீழா கை காலின்று மன்னாயிதை போன்ற காட்சி, மன்னாயிதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணேன், எந்நாளிலுமே எங்கும் காணேன். விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன், இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன். எந்த ஆறும் பொருள் ஈடாகும், எந்த ஆறும் பொருள் ஈடாகும், என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கிறேன், என்னை முற்றிலும். நாம் எதையுமே ஆண்டவருக்கு தரவே முடியாது. ஏன்னா அவர் அன்புக்கு இணையாக நம்மை மாத்திரமே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜீவனை, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, I am here to worship you, Lord.
உம்முடைய சிலுவையே எனக்கு மேன்மை, உந்தன் சிலுவை என் மேல். சேர்ந்து சொல்லுவோமா? விந்தை கிறிஸ்து, விந்தை கிறிஸ்து, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல பிள்ளைகளா இருந்து அவரை துதித்து பாடுவது எத்தனை பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். அடுத்த ஒரு பாடலை பாடி நம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் நேரெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் என்னை தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரே, ஆனந்த மழையில் நினைத்து நினைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. சேர்ந்து பாடுவோமா? நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவரை பார்த்தப்பா, நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவ நாட்களில் எல்லாம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து சொல்லுவோமா? ராஜா நீர் செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா, ராஜா நீர் செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாள் எல்லாம். சொல்லுவோமா? நேரெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாள் எல்லாம். ராஜா நீர் செய்த நன்மை, ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ராஜா நீர் செய்த நன்மைகள் அது எண்ணி முடியாதையா. உள்ளத்தினாலத்திலிருந்து ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாள் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாள் எல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. சொல்லுவோமா? அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல ஓ வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ராஜா நீ செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி
ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பாலியே என் ஜீவனாள் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பாலி என் ஜீவனாள் எல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. சொல்லுவோமா ஆண்டவரை பார்த்து? ஒவ்வொரு நாளும் உணவு உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோமா? ஆண்டவரே, உடல் சுகத்தை தந்து ஒரு குறைவின்றி என்னை வழி நடத்தினீரே. நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ இயேசு ராஜா, ஓ உமக்கு நன்றி, நன்றி ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பாலி என் ஜீவனாள் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பாலி என் ஜீவனாள் எல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாள் எல்லாம். உமக்கு ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாள் எல்லாம். சேர்ந்து பாடுவோமா? கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா. உமக்கே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாத
ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாள் எல்லாம் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாள் எல்லாம் கைகளை உயர்த்தி நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாள் எல்லாம் ராஜா ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாள் எல்லாம் உமக்கே ஏறெடுப்பேன் நன்றி பலி. ஜீவனாள் எல்லாம் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போமா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே. கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம், அவர் செய்த அதிசயங்கள் ஏராளம். அவர் நம்மை நடத்தி வந்த விதம் அற்புதமானது. அவர் அதிசயமானவர். அவரை முழு இருதயத்தோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட, முழு பலத்தோடு கூட நாம் அன்பு கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் 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 ஏராளம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்த விதத்தை நினைச்சு, நம்மை நடத்தி வந்த விதத்தை நினைச்சு, நம்மை போஷித்த விதத்தை நினைச்சு, நம்மளை கைவிடாமல் நம்மை கண்ணீரை துடைத்த விதத்தை நினைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. எப்படிப்பட்ட மோசமான நிலையில இருந்த என்னையும் உங்களையும் கர்த்தர் தூக்கி எடுத்து நம்முடைய பாதங்களை கண்மலையின் மேலே நிறுத்தி இருக்கிறாரே. நம்முடைய தேவைகளை சந்தித்து இருக்கிறாரே. நமக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நம் நன்றி செலுத்த வேண்டாமா? ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டாமா? Thank you Jesus. Oh hallelujah. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. எல்லாரும் சபையை சேர்ந்து சொல்வீங்களா? முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. நீ செய்த அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. கைகளை உயர்த்தி அதிசயமானவரே. ஓ ஜீசஸ் நீதானே உன்னதமானவரே. என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன். ஓ ஜீசஸ் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. ஒடுக்கப்பட்டோருக்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோருக்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமா. ஆண்டவருக்கு துதிகன மகிமை செலுத்தி உம்முடைய அதிசயங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி விவரித்து நான் உம்மை துதிப்பேன். மாணவரே முழு இதயத்தோடு உம்மையே, முழு இதய
இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை என் தகப்பன் கை விடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் கை விடாதேயும். சொல்லுவோமா? எழுந்தருளும் என் ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரி கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே. Jesus, we worship you, Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. அப்பா, உம்முடைய நாமத்தை எல்லா நாமங்களுக்கு மேலே உயர்த்துகிறோம். என் ஆண்டவர், நீ நன்மை செய்கிறவராய் இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Oh, we worship you. Thank you, Father. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமமே, இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. பாவம் போக்கும் பரிசுத்த நாமமதே, சாபம் நீக்கும் சர்வ வல்ல நாமம் அதே. பாவம் போக்கும் பரிசுத்த நாமமதே, சாபம் நீக்கும் சர்வ வல்ல நாமமதே. எனக்காக உனக்காக சிலுவையில்
ஜீவன் தந்த நாமமே எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்த நாமமே எல்லா நாமத்திலும் அது மேலானதே. இயேசு நாமம் மேலான, அந்த மேலான நாமத்தை ஆராதிக்கிற மேலான பிள்ளைகள் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டு, உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு, உம்முடைய அன்பினாலே உம்முடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இந்த கொடிய நோய் பெருந்தொற்று அநேகரை கொன்று எடுக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அநேகர் கொத்து கொத்தாய் மாண்டு போகிறார்கள். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அப்பா உம்முடைய அற்புதம் செய்கிற கரம் எங்கள் தேசத்தில் நீர் செயல்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீரே இறங்கி வந்து அப்பா எங்கள் ஜனத்திற்கு விடுதலையை தரும்படியாய், சுகத்தை தரும்படியாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் என் தேசத்திற்கு என் ஜனங்களுக்கு நீர் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆக்சிஜன் இல்லாம, ஆண்டவரே மருந்துகள் இல்லாமல், ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் இல்லாம, ஆம்புலன்ஸ் இல்லாம கஷ்டப்படுகிற அநேகர் இங்க உண்டு. ஆண்டவரே அப்பா, அவர்களை கண்ணோக்கி பாருங்க, அவர்களுடைய கண்ணீரை பாருங்க. ஆண்டவரே, அவர்களுக்கு இறங்கும்படியாய், மனம் இறங்குகிற தெய்வமே, நீர் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆணி பாய்ந்த கரம் ஆண்டவரே அந்த நோயாளிகள் மேல கைகளை வைக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே சுவாச கோளாறுகள்ல இருக்கிற, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற, வேதனையோடு கூட இந்த டெலிகாஸ்ட கேட்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய சரீரத்தில் தேவ பலன் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். சுகம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். வியாதியஸ்தர்கள் மேல உங்கள் கைகளை வையுங்கள் ஆண்டவரே, அப்பொழுது அவர்கள் சுகம் பெறுவார்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய தேவ சுகம் பலன் அவர்கள் வாழ்க்கையில கடந்து வரும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல அயராது உழைக்கிற செவிலியர்களுக்காய், மருத்துவர்களுக்காய், துப்புரவு பணியாளர்களுக்காய், இதர ஒர்க்கர்ஸ்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் சேவையை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாய், அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த லாக்டவுன்னால ஏற்பட இருக்கிற ஆண்டவரே அநேகமான பிரச்சனைகளை ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே, நல்ல அமைச்சர்களை தந்திருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து ஆண்டவரே எங்கள் ஜெனரல் சீஃப் செக்ரட்டரி இறை அன்புக்காகவும் ஆண்டவரே இன்னும் இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ்க்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அப்பா அவர்கள் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தர முடியா ஜெபிக்கிறேன். எங்கள் முதலமைச்சருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஃபினான்ஸ் மினிஸ்டருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, மருத்துவ ஆண்டவரே சுகாதாரத்துறை மினிஸ்டருக்காக ஆண்டவரே மந்திரிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் போதிய ஞானத்தை நீர் தரும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்ய போகிறோம். கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சரியான திட்டங்களை தீட்ட, அந்த திட்டங்கள் மக்களுக்கு வந்து அடைய, சென்றடைய என் ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்ப்பா.
Thank you Jesus. பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் வேதனையோடு கூட, கலக்கத்தோடு கூட, பாரத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் திருச்சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று வாக்கு தந்திருக்கிறீர். அதை இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் வாக்கு தந்தவர், வாக்கு மாற மாட்டீர். எங்கள் கைகளை பிடித்தவர் எங்கள் கைகளை விட மாட்டீர் என்பது எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களுக்கு இறுதி வரை எங்களோடு கூட இருப்பீர் என்பதை அறிந்திருக்கிறோம். எங்கள் ஜனங்களுக்கு அந்த விசுவாசத்தை நீங்க தாங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியா நான் ஜெபிக்கிறேன். அவர்களை உயர்த்துங்க ஆண்டவரே. இந்த குறிப்பாக இந்த பேண்டமிக் டைம்ல ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளை கற்று சந்திக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. சீக்கிரத்தில் எங்கள் ஆலயம் கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. தேவைகளை சந்திங்கப்பா. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஏகோபித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த என் ஆண்டவர் கிருபை தர முடியாது ஜெபிக்கிறேன். இயேசு நாமம் அது மேலான நாமம். அது எல்லா நாமத்திற்கும் மேலாக நாங்கள் உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த வெற்றி கொடியை நாங்கள் உயர்த்தி பிடிக்க, உமக்கு சாட்சியாய் வாழ, உம் பணியை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்பொழுது நாங்கள் வேதவசனத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் மறுபடியும் வாழ்த்துகிறேன். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து பரம கானானுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிற அந்த பயணத்தை நாம் 40வது வாரத்தில் இன்றைக்கு நாம் படிக்கவிருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களை அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து பரம கானானுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த தேசத்திற்கு கொண்டு வருகிற அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இது எத்தனை ஒரு 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 பாக்கியமான செயல்! அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தந்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதை நம் அந்த இந்த ஜேர்னில நம்ம படித்து வருகிறோம். இதுல கடந்த வாரம் நம்ம ஒரு முக்கியமான நிகழ்வை பார்த்தோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மோசே என்கிற ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொண்டு அந்த மோசேயின் மூலமாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கூட்டி வருகிற அந்த நிகழ்வை நம்ம பார்த்தோம். மேலும் மோசேனுடைய மரணத்தை குறித்து நாம் சென்ற வாரத்தில் தியானித்தோம். இந்த மோசே ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டு ஆண்டவரால் பிரத்யேகமாய் செதுக்கப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டான். நம்ம அதை லாஸ்ட் வீக்ல படிச்சோம். இப்படி செதுக்கப்பட்டு பிரத்யேகமாய் உருவாக்கப்பட்டு வணையப்பட்ட அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்த தவறான தீர்மானத்தினால தன் வாழ்க்கையை தொலைத்து போட்டான் என்பதையும் நம்ம சென்ற வாரத்தில் தியானித்தோம். Most of the times நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம் எடுக்கிற தவறான தீர்மானங்களினால நமக்கு பல பிரச்சனைகள் உண்டாகிறது. Many a times when we choose wrong path or we go for a wrong decision, பல நேரங்களில் தவறான பாதையை நான் செலக்ட் பண்ணும் பொழுது, தவறான நண்பர்களோடு சேரும் பொழுது, தவறான முடிவை என் வாழ்க்கையில் நான் எடுக்கும் பொழுது பல பிரச்சனைகளை நான் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற பாதையை நான் தவிர்த்து என்னுடைய சுய விருப்பத்தில் போகிற போது அந்த பிரச்சனைகளை நான் மேற்கொள்கிறேன். இது ஹியூமன் ஹிஸ்டரியில ரிப்பீட் ஆஃப்டர் ரிப்பீட் ஆஃப்டர் ரிப்பீட். ஆண்டவராகிய கர்த்தர் ஆதாம் ஏவாள ஏதேன் தோட்டத்தில் வைத்து ஒரு டிவைன் பிளான் வைத்திருந்தார், ஒரு தெய்வீக திட்டத்தை வைத்திருந்தார். ஆனால் இந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தங்களுடைய சுய விருப்பத்தினால அவர்கள் என்ன செய்தார்கள்? கீழ்ப்படியாம போய் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்றத செய்தார்கள். அதனால ஏற்பட்ட பலனை நாம் அறிவோம். இங்க மோசே கூட அந்த எகிப்தினை கொலை செய்தபடினாலே இவன் தப்பி ஓட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆண்டவர் அவனை கொலைகாரனா பார்க்கணும்னு நினைச்சாரு, இல்லைங்க. That was not God's plan. எகிப்தியனை கொலை செய்வது ஆண்டவருடைய திட்டமாய் இருந்ததா? இல்லை, அது மோசே எடுத்த திட்டம். ஆனா
நீ தவறு இழைத்த போதும் கூட, இதுதான் ஆண்டவருடைய பெக்யூலர் கேரக்டருங்க. ஈவன் யூ மைட் ஹேவ் chosen a wrong path, நீ ஆண்டவருக்கு விரோதமாய் தவறான பாதையை நீ செலக்ட் பண்ணி இருந்தாலும், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்கிற என் ஆண்டவர் உன்னை கைவிடாமல் நடத்துவார். உன்னை கரம் பிடித்து அவர் நடத்துவார். மோசே ஆண்டவரை விட்டு வழி விலகி போனான். ஆண்டவருடைய திட்டத்திலிருந்து மாறாய் போனான். ஆண்டவர் வைத்திருந்த பெரிய திட்டத்திலிருந்து அவன் கடந்து போனான். ஆகிலும் ஆண்டவர் அவனை கைவிடாதபடிக்கு அவனை நடத்தினார். 40 வருஷம் வனாந்தரத்தில் ஒண்ணுமே இல்லாம போனான். ஆனாலும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் என் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கின எம் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின எம் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. என்னை உண்டாக்கின ஆண்டவர் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் கண்ணை வைத்து அவர் ஆலோசனை சொல்லுவார். எனக்கான ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் இருந்து நீங்களும் நானும் வழி விலகி போகும் பொழுது, தவறான பாதையை செலக்ட் பண்ணி போகும்போது, ஆகிலும் என்னை கைவிடாதபடி என்னை நடத்துகிறார். மோசே போல நம்மள அநேகர் ஆண்டவர் வைத்த திட்டத்தை விட்டு என்னுடைய சொந்த சுய விருப்பத்துல நான் போகிற நாட்கள் எவ்வளோ நாட்கள் உண்டு. ஆனாலும் அதனால ஏற்பட்ட விளைவுகளில் இருந்து கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாக்கிறார். How many times நீங்க தவறான முடிவு எடுத்திருந்திருப்பீங்க. மோசே எடுத்த தவறான முடிவுல இருந்து ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வந்தார். அவனை எந்த உடைந்த பாத்திரமாய் அவன் காணப்பட்டானோ, அவனை பிரதான பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றினார். உடைக்கப்பட்டு மோசமா கிடந்த அவனை ஆண்டவர் அப்படியே புதிய பாத்திரமாய் வணைந்தார். புதிய பாத்திரமா வணைந்தது மாத்திரம் இல்லைங்க, அவனை அவர் அழைத்த அந்த திட்டத்தை மறுபடியும் அவர் நிறைவேற்றுவதற்கு அவனை வேற பாண்டமா வணைந்ததை செய்தார். யோனாவின் வாழ்க்கையிலும் அதை தான் பார்க்கிறோம். ஆண்டவரை விட்டு ஓடினான், ஆனால் ஆண்டவர் அவனை தொடர்ந்து போய் பிடித்தார். எனக்கு அருமையான என் சகோதரனே சகோதரியே, என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையில பேச விரும்புகிறார். என்ன கொஞ்சம் நல்லா கவனிப்பீங்களா? அடுத்த 30 நிமிடம் ஆண்டவர் உங்கள் இருதயத்தோடு இடைப்பட விரும்புகிறார். God wants to talk to your heart. இந்த 40வது வாரத்துல நாம் தியானிக்க போகிற வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை.
நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று கர்த்தர் சொன்னார். இங்க you are seeing something else. முதலாவது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு there is a shift of leadership. மோசே ஆண்டவருடைய பிள்ளையாய் ஆண்டவரை வழி நடத்தி ஜனங்களை வழி நடத்தி வந்தான். இங்கே மோசே மரித்து போனான். மோசே மரித்து போன இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு புதிய லீடரை கொண்டு வருகிறார். யார் இந்த யோசுவா? இந்த யோசுவாவின் மூலமாய் கர்த்தர் ஜனங்களை வழி நடத்தி அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு வருவதற்கு இவனிடத்திலே பேசுகிறார். இந்த மோசே, யோசுவா, காலேப் இவர்கள் 3 பேரும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டவர்கள். இவர்கள் ஆண்டவருடைய அற்புதமான செய்கைகளையும் ஆண்டவருடைய பலத்த காரியத்தையும் கண்கூட பார்த்தவன், விட்னஸ் பண்ணவன் யோசுவா. மோசேயோடு கூட எல்லா நேரங்களிலும் அவருக்கு துணையாய் நின்றவன். He was always dependent on Moses. மோசே தவிர்த்து இவன் தனியாய் செயல்பட்டதில்லை. ஆனால் இங்கே மோசே மரித்த பின்பு கர்த்தர் யோசுவாவை மோசேயின் இடத்துல வைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ லீட் பண்ணணும்னு சொல்லி யோசுவாவின் இடத்துல கொடுக்கிறார். இப்ப மோசேக்கு, யோசுவாக்கு ஒரு பெரிய டாஸ்க் கையில இருக்கு. என்னது? இவ்வளவு பெரிய ஜனங்களை நான் நடத்தி கொண்டு போக வேண்டுமே, நான் எப்படி இதை செய்வேன் என்று சொல்லி மனசுக்குள்ள ஒரு பெரிய பயமும் கலக்கமும் யோசுவாக்கு இருக்கும். ஏன்னா இந்த யோசுவா மோசே கடந்து வந்த பாதைகளை கண்கூட பார்த்திருப்பான். மோசே எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான், மோசே எப்படி கண்ணீர் வடித்தான், மோசே எப்படி வியாகுலப்பட்டான் என்பதையெல்லாம் யோசுவா அறிந்திருந்தான். இங்க மோசே மரித்து போய்விட்டான். மொத்த லீடர்ஷிப்பும் இப்ப யோசுவா கையில வந்து நிற்கிறது. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், யோசுவா, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. Be strong, Joshua. கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, உன்னை நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ திகையாதே, நீ கலங்காதே. உனக்கு முன்னாடி இருக்கிற டாஸ்க் ரொம்ப பெருசுன்னு சொல்லி நீ என்ன செய்யாத, நினைக்காத. Do not worry, do not fear, because I am with you. நீ பயப்படாதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கலங்கி போய் இருக்கிறியா? பயந்து போய் இருக்கிறாய்? நீ ரொம்ப வேதனையோடு இருக்கிறாயா? கலக்கத்தோடு இருக்கிறாயா? பிரச்சனையோடு இருக்கிறாயா? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஆண்டவருடைய பிள்ளை. You are in the hands of the Lord. பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு உன்னை காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். இங்க கர்த்தனாகிய தாசனாகிய யோசுவாவிடத்துல கர்த்தர் பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் பெரிய
தலைவனாய் மாற்றுவேன். நீ உன்னுடைய கைகளினால இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ எது கஷ்டம்னு நீ நினைக்கிறியோ, நீ எது போராட்டம்னு நீ நினைக்கிறியோ, உன்னால முடியாதுன்னு நீ எதை நினைக்கிறியோ அதை உன்னுடைய கைகளினாலே நான் செய்ய வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை மலை போல உனக்கு முன்பதாக பெரிய காரியம் நிற்கலாம். இவ்வளவு பெரிய காரியத்தை நான் எப்படி செய்து முடிப்பேன், ஐயோ என்னோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்களே என்று சொல்லி யோசுவா நினைக்கலாம். ஒருவேளை நீயும் யோசுவாவை போல நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ மலைத்து போய் நிற்கிற அந்த காரியத்தை தவிடுபடியாக்கி கர்த்தர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவதற்கு என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். You know why? ஏன் தெரியுமா? Because God's plan does not depend on human existence. கர்த்தருடைய திட்டம் மனுஷனுடைய செயல்பாடுகளினால இல்ல. God's plan does not fall on human existence. மனிதன் இருக்கலாம், மனிதன் இல்லாமல் போகலாம், மனிதன் வாழலாம், மனிதன் மரித்து போகலாம். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது ஒரு நாளும் மாறாது. மோசே மரித்து போனான், மோசே இல்லாமற் போனான். ஆனால் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறுவதில்லை. கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மறைவதில்லை. ஆண்டவர் உனக்கு செய்வேன் என்று சொன்னது மனுஷன் உயிரை இருக்கிறானா இல்லையான்றதை பொறுத்து இல்ல சார். உன்னை விட்டு யாரு கடந்து போலாம். ஒருவேளை நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஐயோ இவர்தான் எனக்கு உதவி செய்வார், இவர்தான் எனக்கு என் கூடையே நிற்பார். ஒருவேளை நீ நினைக்கலாம், இவங்க தான் எனக்கு கடைசி நேரத்தில் சோறு போடுவாங்க நீ நினைக்கலாம். அப்படி உன் வாழ்க்கையில நீ நம்பி இருந்த பெரிய ஒரு காரியம் உன்னை விட்டு கடந்து போகலாம். ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை அழைத்த நான் ஒருபோதும் மாறுவதில்லை. உனக்கு நான் ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறேனா அந்த வாக்குத்தத்தம் மாறுவதில்லை. நீ நம்பி இருக்கிற அரண் உன்னை விட்டு போச்சுன்னா கர்த்தர் புதிய காரியத்தை எழுப்புவார் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, நீ கலங்கி போய் மலைத்து போய் நிற்கிறாயா? ஐயோ என்னை நடத்தி வந்த ஆள் இல்லையே, நான் நம்பி இருந்த ஆள் இப்ப இல்லாம போயிட்டாங்களே, நான் மலை போல நம்பி இருந்தேனே அவங்க இல்லையே, நான் என்ன செய்வேன்? அங்க பெரிய ஒரு ஜாதி அங்க நிக்குது. ஏத்தியர்கள், எமோரியர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, அவர்கள் பலசாலிகளாய் இருக்கிறார்களே. என்னை நடத்தி வந்த தேவ மனிதன் மோசே இல்லையே, நான் எப்படி அங்கே போவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் மலைத்து போன நேரத்தில் கர்த்தர் யோசுவாவை எழுப்பி சொல்றாரு, பலங்கொண்டு திடமானதாயிரு. நான் மோசே கூட எப்படி இருந்தனோ அதே போல நான் உன்னோடு கூடவும் இருப்பேன், உன்னையும் நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Because it's not about you. It's not about you. அது உன்னை பற்றியது அல்ல, அது உன்னுடைய திட்டங்களை பொறுத்தது அல்ல, நீ நம்பி இருக்கிற மனிதர்களை பொறுத்தது அல்ல. அது ஆண்டவருடைய திட்டத்தை பொறுத்தது. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் மத்தியில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் மத்தியிலே என்னோடு வருபவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்பா சொல்லுவோமா, என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் மத்தியிலே என்னோடு வருபவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் என்னை மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க
நீங்கதான்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு மோசேயை பார்த்து, நான் உன்னை நடத்துவேன். இப்ப மோசே இல்ல, யோசுவாவை பார்த்து சொல்றாரு, நான் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தத நான் மோசே இல்லைன்னா நான் நிறைவேற்றாம போயிருவேனா? இல்லையா, மனிதர்கள் கடந்து போகலாம், ஆனால் என் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது. ஒருவேளை நீ நேசித்த ஒரு ஆள் உன்னை விட்டு கடந்து போகலாம், மனிதர்கள் மாறி போகலாம், மரித்து போகலாம், உன்னை விட்டு இல்லாமற் போகலாம், உன்னை மறுதலிக்கலாம், உன்னை வேண்டான்னு சொல்லலாம். ஆனா உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் ஒரு நாளும் மாற மாட்டார். ஒரு நாளும் தன் செய்த வாக்குத்தத்தத்தை மறக்க மாட்டார். அவர் வாக்கு தத்தங்களின் தேவன். அவர் செய்த வாக்கு தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுவார். இங்க யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நான் மோசேக்கு சொன்னபடி, 3வது வசனம், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். ஜீசஸ், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். எப்பா ஜோஷுவா, நீ ரொம்ப பயந்து போய் கலக்கத்தோட இருக்கிற. ஐயோ, மோசே கூட இருந்தாரே, என்னோடு கூட என் ஆண்டவர் இருக்க மாட்டாரா என்று சொல்லி நீ கலங்கலாம். ஆனா ஆண்டவர் யோசுவா பார்த்து ரீஅஃபர்ம் பண்ணி சொல்றாரு, நீ, நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ கேட்டுக்கோ. நான் மோசேயோடு எப்படி இருந்தேனோ, மோசேயை எப்படி நடத்தினோ, அதே போல நான் உன்னையும் நடத்துவேன், உன்னை கரம் பிடித்து நான் நடத்துவேன் என்று சொல்லி சொல்றாரு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் கர்த்தர் சொல்கிறார். நம்ம எல்லாருக்குமே இந்த வாக்கு தத்தத்தை கேட்கும் பொழுது ரொம்ப ஆனந்தமும் சந்தோஷமும் வருகிறது. எஸ், ஆண்டவர் என்னை விட்டு விலகுகிறதில்லை, என்னை கைவிடுகிறதில்லை, என்னோடு கூட ஆண்டவர் வருகிறார், என்னுடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார், எனக்கு முன்பதாக செல்கிறார், எனக்கு வாக்குத்தத்தம் செய்த காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறார், என்னை ஆண்டவர் நடத்துகிறார், என்னை போஷிப்பிக்கிறார், என்னை எல்லாம் செய்கிறார்னு சொல்லி நமக்கு ஒரு ஆனந்தமும் சந்தோஷம் வரும். ஆனா ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லிவிட்டு யோசுவாவுக்கு வேற ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியத்தை சொல்கிறார். அதை உங்களிடத்தில் சொல்லி இன்றைக்கு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 7வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு. ஆண்டவர் சொல்றாரு, my blessings, my covenant is always conditional. நான் கொடுக்கிற வாக்கு தத்தம் ஒரு கண்டிஷன் இருக்குப்பா. அந்த கண்டிஷன் என்ன? நான் உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி நீ நடப்பதற்கு பலம் கொண்டு திடமானதாயிரு. which means you have to stand firm for the law of the Lord. கர்த்தர் தந்த அந்த நியாய பிரமாணத்தை, கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற அந்த வசனத்தின்படி, கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற அந்த கட்டளைகளின்படி நீ நடப்பதற்கு பலம் கொண்டு திடமானதாய் இருக்க வேண்டும். which means நீ ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா அதை கவனிக்கணும். மிகுந்த கவனத்தோடு கூட கர்த்தர் சொன்ன காரியத்தை நீ செய்வியா? நீ செய்கிறாயா? நீ செய்கிறாயா? ஆண்டவருடைய காரியத்தில் கவனமாய் இருக்கிறாயா? கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்கிறாயா? அதன்படி நடப்பதற்கு உன்னுடைய கைகளிலே, உன்னுடைய கால்களிலே, உன்னுடைய கண்களிலே, உன்னுடைய சரீரத்தில், உன்னுடைய மனதில் கர்த்தருக்கு டெடிகேட் பண்ணியிருக்கிறியா? எஸ், ஐ வாண்ட் டு கீப் த லா ஆஃப் த லார்ட். ஆண்டவர் சொன்ன காரியத்தை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். சும்மா இல்ல, பலம் கொண்டு திடமானதாயிரும் சொல்றாரு.
ஏன்னா அவர் சட்டத்திலிருந்து, அவர் சொன்ன காரியத்திலிருந்து உன்னை வழிவிலகுவதற்கு பயங்கரமான காரியங்கள் எல்லாம் வரும். பட் God said, stand firm, stand firm. அப்ப இந்த யோசுவா என்ன தெரியுமா பண்ணா, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணா. கடைசியில எல்லாரும் இந்த யோசுவா சொல்ற காரியத்தை கேட்கல. ஆனா யோசுவா சொன்னா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. இந்த யோசுவா இந்த வசனத்தை சொன்னது யோசுவா. ஏன் சொன்னா, இவன் எல்லாருக்கும் சொல்றான், ஆனா ஜனங்கள் இவன் சொல்கிறதை கேட்கிறதில்லை. ஏன்னா இவனுக்கு நிறைய பிரஷர் வருது. இவனை எல்லாரும் வழி விலகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆண்டவரை சேவிக்கிறதை விட்டு இவன் வேற மார்க்கமாய் போவதற்கு இவனுக்கு நிறைய பிரஷர் கொடுக்கறாங்க. ஆனா இவன் சொல்றான், நான் ஆண்டவரை சேவிப்பதை தவிர என் வாழ்க்கையிலே நான் வேற ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன். ஏன்னா the Lord who has called me has told me to always obey. என்னை எப்பொழுதும் நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நான் எப்பொழுதும் மாற மாட்டேன் சொல்லி சொல்றான். கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். இன்றைக்கு தீர்மானம் செய்வியா? Will you stand for the Lord? சேர்ந்து சொல்வோமா? நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம், சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம், சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, ஆண்டவருடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறது. நீ ஆண்டவர் சொல்கிறார், நீ வேத வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது, when you obey to the words of the Lord, when you obey to the law, when you obey, கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். யோசுவா தான் சொன்னாரு, be careful to obey. ஒண்ணும் அது மட்டும்தான், நான் உனக்கு சொன்ன காரியத்தை நீ கீழ்ப்படிவேன். அதுதான் ஆண்டவர் உன்னையும் பார்த்து சொல்றாரு, உன்னை நான் விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு முன்பாக நான் செல்வேன், கோணலான காரியங்களை நான் நிறைவேற்றுவேன், நீ செய்த தவறான காரியத்தின் விளைவுகளை கூட நான் சரி செய்வேன், நான் பாதுகாத்துக் கொள்வேன், நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் என்றெல்லாம் கர்த்தர் சொல்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு, நான் சொல்றதை நீ கீழ்ப்படிவியா, நான் சொல்றதை நீ கேப்பியா என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். சொல்லிட்டு 8வது வசனத்தை சொல்றாரு, அதுக்கு ஒரு வழியையும் சொல்லி கொடுக்கிறார், எப்படி கீழ்ப்படிய வேண்டும். 8வது வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. குழந்தைங்களுக்கு இந்த வேத வசனத்தை சொல்லி கொடுக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு. சொல்றாரு, that should not go away from your mouth. உன் வாயிலிருந்து வெளியே போக கூடாது. நீ எப்பொழுதும் வேத வசனங்களை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், வசனத்தினால நீ நிறைந்திருக்கணும். அதுதான் இதுக்கு அர்த்தம். How will you obey the Lord? நீ எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்க முடியும், எப்படி ஆண்டவருக்கு கன்சிஸ்டன்ட்டா கீழ்ப்படிய முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீ நியாயப்பிரமாணத்தை உன் வாயிலிருந்து விலகாது இருக்க வேண்டும். உன் வாயிலிருந்து விலகக்கூடாது.
நீ போகிற போது, நீ வருகிற போது, நீ உட்காரும் போது, நீ எழுந்திருக்கும் பொழுது உன் வாயில தேவ வசனம் வந்துகிட்டே இருக்கணும். கர்த்தர் உன்னைய பார்த்து நீங்க கேட்கிறாரு, உன் வாயில இருந்து என்ன வசனம் வருது? உன் வாயில இருந்து தேவ வசனம் வருகிறதா? எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய வசனத்தை பேசுகிறவனாய் நீ காணப்படுகிறாயா? நல்ல வார்த்தைகள் உன் வாய்களில் இருந்து வருகிறதா? ஒரு என்கரேஜிங் வேர்ட்ஸ் வருகிறதா? டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸ் வருகிறதா? காசிப் வருகிறதா? புரணி பேசுகிறது வருகிறதா? குறை சொல்கிறது வருகிறதா? இல்ல தேவ வசனம் உன் வாயில இருந்து வருதா? வேத வசனம் உன் வாயில இருந்தும் எங்க வாயில இருந்தும் வந்ததுன்னா நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளையாய் காணப்படுவோம். அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாய் நீங்களும் நானும் மாறுவோம். ஜீசஸ் இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இன்னொரு வழி சொல்றார் பாருங்க, ஒன்னு பேசு, speak the word, speak the word in the name of Jesus. தலைவலியா, கைவலியா, கால்வலியா, பிரச்சனையா, ஆண்டவரை பார்த்து சொல், ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். பிரச்சனை வந்திருக்கா, வேத வசனங்களை சொல்லுங்க, வேத வசனங்களை சொல்லுங்க. உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. சிறு பிள்ளைகளுக்கு குறிப்பாக வேத வசனங்களை சின்ன வயசுல இருந்து ஊட்டிக்கிட்டே இருக்கணும். எப்படி பிள்ளைகளுக்கு பாலை கொடுக்கிறோமோ, எப்படி சின்ன பழங்களை கொடுக்கிறோமோ, எப்படி உணவை ஊற்றுறோமோ, அது போல வேத வசனத்தையும் சொல்லி கொடுக்கணும். சங்கீதக்காரன் சொல்றான், I have hidden your words in my heart that I might not sin against you. உம்முடைய வேத வசனங்களை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன், ஆதலால் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்வதில்லை என்று சொல்கிறான். எப்ப நான் வேத வசனத்தை விட்டு வழி விலகி போவேன், எப்ப வேத வசனம் என் இருதயத்துல இல்லாம போதோ, when I speak the word, when I speak, நீ வாலிப பிள்ளையா இருக்கிறியா, உனக்கு ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து வழி விலக போகிறது எப்ப வரும் தெரியுமா? உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உன்னை இப்போ வற்புறுத்தும் போது நீ என்ன தெரியுமா செய்யணும்? அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஸ்பீக் த வேர்ட், வேத வசனத்தை பேசு, வேத வசனத்தை சொல்லு. ரெண்டு பாதை இருக்கிறது, ஒரு நல்ல பாதை, ஒரு கெட்ட பாதை. இந்த கெட்ட பாதையை தெரிந்தெடுக்குவதற்கு உன் பிள்ளைங்களை என்ன செய்வாங்க? எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. வேத வசனம் இருதயத்தில் இருந்ததுன்னா அந்த கெட்ட பாதையை தெரிந்தெடுக்காதபடிக்கு அந்த பிள்ளை பாதுகாக்கப்படும். ஏன்னா வேத வசனம் உன் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருந்து உன் பிள்ளையை, என் பிள்ளைய வழி நடத்தும். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, அந்த வேத வசனத்தை பேசு, பேசிக்கிட்டே இரு. குழந்தைங்க வார்த்தை வாயில சொல்லிக்கிட்டே இருக்க வைக்க, குழந்தைங்களுடைய இருதயத்துல பதிய வைங்க. உங்க பிள்ளைங்களுடைய இருதயத்துல வேத வசனத்தை விதைச்சுக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. Every day, whenever you go, whenever you come, the word of the Lord is very important. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், யோசுவா நீ வேத வசனத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா அதுதான் உன்னை பாதுகாக்கும். அந்த வேத வசனம் உன்னை பாதுகாக்கும், உன்னை வழி நடத்தும், உன்னை தப்புவிக்கும். ஆமென் ஜீசஸ். அடுத்ததாக சொல்றாரு, அந்த வேத வசனத்தை நீ எப்பொழுதும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மீன்ஸ் வாட்? யூ ஹேவ் டு ஆல்வேஸ் திங்க் அண்ட் மெடிடேட். அந்த வேத வசனத்தை உள்ள போட்டு அசை போடு, அந்த வேத வசனத்தை படி, அந்த வேத வசனத்தை உன் இருதயத்துல தியானி, உன் இருதயத்துல சிந்திச்சு கொண்டே இரு. நீ எங்க போகும்போதெல்லாம் வேத வசனத்தை யோசித்து சிந்தித்து பார். வேத வசனம் சொல்கிறது, சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், அது தேனிலும் மதுரமானது. வேத வசனம் அத்தனைக்கும் இன்பமானது. சொல்றான், அந்த வேத கற்பனைகளை எல்லாம் நான் படிக்கும் போது, அந்த வேத வசனத்தை நான் படிக்கும் போது என் வாழ்க்கையிலே இன்பம் வருகிறது. அந்த வார்த்தை தேனிலும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளது என்று சொல்கிறான். அரசன், ராஜா, அவன் சொல்றான், அந்த வார்த்தை அவ்வளவு இனிமையானதுங்க, அவ்வளவு தேன் போல உள்ளதுங்க கர்த்தருடைய வார்த்தை. இது யாரால சார் சொல்ல முடியும்? கர்த்தருடைய வார்த்தையே உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அசை போடுகிற, சிந்திக்கிற, தியானிக்கிற ஒரு மனிதன் அப்படி சொல்றான். யோசுவாவை பார்த்து சொல்றார் கர்த்தர், நீ அப்படி செய்யணும்பா.
எவன் ஒரு மனிதன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அவர் வேதத்தை தியானிக்கிறானோ அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உன் வாழ்க்கையில செய்வதெல்லாம் வாய்க்காம போதா? உன் வாழ்க்கையில நீ கையிட்டு செய்யறதெல்லாம் நாசமா போதா? உன் வாழ்க்கையில தவறான முடிவுகளை நீ எடுக்கிறதற்கு நிறைய சான்சஸ் இருக்கா? காரணம் என்ன? Because the word of God is not in your mouth. வேத வசனம் உன் இருதயத்துல இல்ல சார். அம்மா, வேத வசனங்கள் வாயில் இல்ல, வாயில பேசல. இங்க யோசுவாவை பார்த்து சொல்கிறார், ஸ்பீக் த வேர்ட், மெடிடேட் த வேர்ட், திங்க் அபவுட் த வேர்ட். வேத வசனத்தை தியானி. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கை பண்ணுவாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கை பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நீ நடந்து கொள்ளுவாய். உன் வழியெல்லாம் வாய்க்கும் சார். நீ எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் ஞானமுள்ள டிசிஷனா இருக்கும். எப்போ? நீ வேத வசனத்தை சொல்லும் போது, நீ வேத வசனத்தை தியானிக்கும் போது, நீ வேத வசனத்துல தொடர்ந்து நிலை நிறுத்திருக்கும் போது நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். நீ எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் புத்தியான டிசிஷன்ஸா இருக்கும். சொல்லிட்டு 9வது வசனத்துல சொல்கிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? என்ன கட்டளை? Stand in the word of the Lord. சொல்லிட்டு சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ எங்க போனாலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். உன்னை உயர்த்துவார், உன்னை நடத்துவார், உன்னை நடத்துவார். ஜீசஸ் மைனர் மைனர். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். நீ உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார் ஆண்டவர். He knows who you are. நீ எங்கே போகிற, எங்க வருகிற என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அவர் உண்மை உள்ளவர். மோசே இல்லாம போயிட்டா அவர் திட்டம் நிறைவேறாம போயிருமா? இல்ல, அது நடக்கும். அது யோசுவாவின் மூலமாய் நடக்கும். யோசுவா இல்லனா வேற ஒருத்தர் மூலமா ஆண்டவர் எழுப்பி நடத்துவார். ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர், சொன்ன காரியத்தை செய்வார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் சொன்னார், அதை நடத்துவார். ஆனா நீ ஆண்டவர் கைகளை பிடித்திருக்கிறாயா? அவருடைய வேத வசனத்தை தியானிக்கிறாயா? அவருடைய வேத வசனங்களை வாயில சொல்கிறாயா? உண்மை உள்ளவர், பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். மழைகள் எல்லாம் உன் வழிகளாகும், உன் பாதைகள் உயர்த்தப்படும். மலைகள் எல்லாம் உன் வழிகளாகும், உன் பாதைகள் உயர்த்தப்படும். வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். என் வாழ்க்கையில கர்த்தர் சொன்னது நடக்கும். அதுக்கு காரணம் நான் இல்லையா,
ஏன்னா அது சொன்னது ஆண்டவர். சூழ்நிலைகள் மாறுபடலாம், நான் நம்பி இருக்கிற காரியங்கள் மாறுபடலாம், அவர்கள் மறைந்து கூட போகலாம், ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம் மாறாது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவர் கேட்ட வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் பதியும்படியாய் அவருடைய வேத வசனங்களை பிடித்து கொண்டு அந்த நியாய பிரமாணத்தை ஒவ்வொரு நாளும் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிவதற்கு, அவருடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வேத வசனங்களை நாங்கள் படித்துக் கொள்வதற்கு ஆண்டவரே, யோசுவாவின் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட கர்த்தர் வருவீராக. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். குறிப்பாக ஆண்டவரே, எல்லா நேரங்களிலும் நம் வேத வசனங்களை தியானிக்கிறவர்களாக, வேத வசனங்களை சொல்கிறவர்கள் இருதயங்களை நிரப்புகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. அதிக நேரம் வேத வசனத்தை தியானிக்கிற ஆண்டவரே, வேத வசனங்களை படிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்துல ஆண்டவரே இந்த நிலவு இருக்கிற இந்த பெருந்தொற்றுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கடினமான சூழ்நிலையிலும் எங்களை அழைத்தவர் உண்மை நாங்கள் தொடர்ந்து பிடித்துக்கொள்ள, கெட்டியா பிடித்துக் கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்கள், அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வானில் ஓர் பேரொளி தோன்றும், விண்ணில் ஓர் மின்னொளி தோன்றும், கிழக்கும் மேற்கும் நடுங்க, மேகங்கள் மீதே வருவார். வானில் ஓர் பேரொளி தோன்றும், விண்ணில் ஓர் விண்ணொளி தோன்றும், கிழக்கும் மேற்கும் நடுங்க, மேகங்கள் மீதே வருவார். என் இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதர்களோடே. என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் நம்மை ஆளவே வருவார். நம்மை மீட்ட இயேசு ராஜன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், யூதராஜ சிங்கமாய் திரும்பி வரப்போகிறார். அவர் வருகை சந்திக்க ஆயத்தமா? இந்த பரம கானானுக்கு செல்ல ஆயத்தமா? இந்த கடினமான சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. நீங்கள் போகிற வருகிற இடங்களிலெல்லாம் கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. லாக்டவுன் சமயத்தில் வீடுகளில் நீங்கள் இருக்கும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்க சட்டத்திட்டத்திற்கு கீழ்ப்படிவோம். நம்ம தொடர்ந்து இந்த கொரோனாவிற்காக நாம் ஜெபிப்போம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில இன்றைக்கு மாலை நேரத்தில் ஒரு ஜூம்ல ஒரு மீட்டிங் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம். அந்த மீட்டிங்ல நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி, இதற்கு டீட்டெயில்ஸ் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுகிறேன். நீங்கள் வந்து கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு, வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு, தெளிவாய் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் காரணிகளாக மாறுங்கள். தேங்க்யூ வெரி மச் once again for joining with us. May God bless you all. Amen.